பாரதத்தில் பல பண்டிகைகள், ஒரே வாசம். பாரத்வாசி அகர்பத்தி. வங்கக்கடலில் வருகின்ற 21ஆம் தேதி உருவாகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. தமிழகத்துல கடந்த சில தினங்களாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்தை பொறுத்த மட்டில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது வங்கக்கடல்ல உருவாக இருப்பதா தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நவம்பர் 21ஆம் தேதி வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகி இதன் பிறகாக நவம்பர் 23ஆம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதற்கு அடுத்த 2 நாட்கள்ல, அதாவது 25ஆம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழக கடற்கரை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பிருப்பதன் காரணமாக தமிழகத்தின் பரவலாக அடுத்த சில தினங்களுக்கு, அதாவது நவம்பர் 21ஆம் தேதி முதல் பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் எதிர்வரும் நாட்கள்ல வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். பாரதத்தில் பல பண்டிகைகள், ஒரே வாசம். பாரத்வாசி அகர்பத்தி.